இதை அறிமிச்சலுக்கிட்டீங்களா? ஸோ நம்ம எதோட முடிச்சிருந்தோம்னா, ஸோ நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்து செம ஷாக்காக இருப்பீங்க. ஸோ இதோட தான் முடிச்சிருந்தா வாங்க கதைக்குள்ளே போகலாம். அப்பா உங்களை முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? உங்கள் அப்பா இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்டேன்னா நீங்கள் பயத்தோட சொல்கிறீங்க, அப்பா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே வந்தேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி முடிச்சாச்சா? அப்பா இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜேகே அங்கிள் நாங்களாம் பேசி முடிச்சிட்டோங்க, இப்போது வீட்டுக்கு தான் போகணும். ஸோ ஜேகே இந்த மாதிரி உங்கள் பாட்ட சொன்னோம். நீங்கள் ஜேகேவை திரும்பி பார்த்துட்டு சும்மாறா அவரே கோவத்தில் இருக்காரு, சும்மா இருக்கிட்ட சேர்ந்து விட்றானே அப்படின்ட்டு நீங்கள் பயத்தோடு நிற்கிறீங்க. உங்கள் அப்பா உங்களை முறைச்சி பார்த்துட்டு ஸோ ஜேகே பார்த்தா, ஓ அப்படியாப்பா பேசி முடிச்சாச்சா? சரி நான் எப்போ நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், வா போகலாம் அப்படின்ட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. ஜேகவும் தயங்கோ நின்று வெளியே தான் பார்த்துட்டு இருக்காங்க. சரி அவங்க அப்பா தான் கூட்டிகிட்டு போயிட்டாங்களே, நம்ம போகலாம் வீட்டுக்கு அப்படின்ட்டு. ஸோ இவங்களும் 2 பேர் கிளம்பிடுறாங்க பைக்கில். உங்கள் அப்பா காரில் ஏறு அப்படின்னு சொன்ன நீங்களும் காரில் ஏறி உட்காருங்க. அவ்வளோ பயமாக இருக்குது. மூச்சு காற்று கூட விடாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்கள் அப்பா தான் டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே ரொம்ப நேரம் ட்ராவல் ஆகுது. கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடுறாரு. உங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே போடி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது, என்ன நடக்க போதோ அப்படின்ட்டு அவ்வளோ பயத்தோடு நிற்கிறீங்க. கரெக்டாக உங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு. இந்த சைடு உங்கள் அம்மா உங்களை பார்த்தனா, வந்துட்டியாம்மா? நீ உங்கள் அம்மா பார்த்த, வந்துட்டேம்மா. ஸோ நீ உங்கள் அம்மாட்ட அந்த மாதிரி சொல்லணும்னா சரின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் அம்மாட்ட பேசிட்டீங்க. கரெக்டாக உங்கள் அப்பா உள்ளே வராரு. வந்து சோஃபாவில் வந்து டென்ஷனாக வந்து அவ்வளோ கோவத்தோட வந்து உட்காந்துருக்காரு. உங்கள் அம்மா உங்ககிட்ட பேசிடும் போது கரெக்டாக திரும்ப போது, என்னங்க நீங்களா? ஆமாடி நானே தான். என்ன ஆஃபீஸ் தானே போகணுன்னு சொன்னீங்க, ஏதோ மீட்டிங்கு ஏதோ சொன்னீங்க, திரும்ப வந்துட்டீங்க. ஸோ உங்கள் அம்மா தான் உங்கள் அப்பாட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டுகிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, அம்மா பொண்ணுட்டி உன்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன், ஆஃபீஸ் போயிட்டு வேலை பார்த்துட்டு காஃபி ஷாப்பில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண சொல்லியிருந்தாங்க, அதுக்கும் நான் அட்டன் பண்ண தான் போனேன். என்னோட பிள்ளைய காஃபி ஷாப்பில் நான் பார்த்தேன். மாதிரி உங்கள் அப்பா எல்லாமே சொல்கிறாங்க. காஃபி ஷாப்பில் என்ன விஷயங்கள் நடந்ததோ அது எல்லாமே உங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா தான். ஸோ உங்களுக்கு இங்கே பயமாக இருக்கா, அவ்வளோ வேத்து ஊற்றுது, அவ்வளோ பயத்தோடு நிற்கிறீங்க. ஸோ உங்கள் அம்மா இதெல்லாம் கேட்டுட்டு என்னங்க சொல்கிறீங்க, எப்படிங்க அவளாம் அவள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் தானே சொன்னா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்ட்டு அவள் என்கிட்ட அப்படி தான் சொல்லிட்டு போனா, அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் வேறு யாரையோ பார்த்துட்டு என் பிள்ளைய தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் அம்மா உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, இது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு ஒருத்த சொல்லிட்டு தான் போனாளா? உன் பிள்ளை ஒன்னையவே ஏமாற்றி டிமிக்கி அடிச்சிருக்கா. ஏதோ நம்ம அம்மா என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்கன்ட்டு ஒன்னையவே ஏமாத்திருக்கா, அதையும் நீ நம்பியிருக்க. தெரியும்டி உன் பிள்ளைக்கு நீ சப்போர்ட்டாக இருப்பேன்ட்டு, அப்படி பேசுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னோட மொபைலை கொஞ்சம் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் அப்பா உங்கள் அம்மாட்ட மொபைலை கொடுக்க உங்கள் அம்மாவை பார்த்துட்டு செம்ம ஷாக். அப்படியே உங்களை தான் முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்காக பயத்தில் நின்றுட்டு இருக்கீங்க. நம்புறியாடி பொண்ணாட்டி, உன் பிள்ளை காஃபி ஷாப்பில் 2 பசங்க கூட ஜாலியாக பேசிட்டு கூத்தடிச்சிட்டு இருந்திருக்கா. முன்னாடி பண்ணுறது உன் பிள்ளைய என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்காவ, இதில் உன்கிட்ட சொல்லிட்டு வேற போயிருக்கா, நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேம்மா அப்படின்ட்டு உன்னை ஏமாற்றிட்டு பசங்க கூட காஃபி ஷாப்பில் கூத்தடிக்க போயிருக்கா. மட்டும் இந்த காஃபி ஷாப் போகாமல் இருந்தேன், இவ்வளோ பார்க்காம இருந்தேன்னா என்ன ஆயிருக்கும். அப்போ ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. இவ்வளோ பயங்கர கொலவெறி காண்டு கோவத்தில் பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. உங்கள் அம்மா உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, ஏய் என்னடி இது, என்கிட்ட என்னடி சொல்லிட்டு போனேன், ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்தான்ட்டு சுட்டி போனேன், என்னடி வேலை பண்ணிகிட்டு இருக்க நீ, பசங்க கூடலாம் பேசிகிட்டு இருக்கியா? உங்கள் அம்மா இந்த மாதிரி உங்கள்கிட்ட ரொம்ப பயங்கரமாக கேள்வி கேட்டுட்ருக்காங்க. நீங்களா? அம்மா அது வந்து என்ன, அது வந்து இது வந்து என்னடி சொல்றி, உண்மையா இப்போ சொன்னதெல்லாம் உண்மையாடி அப்படின்னு உங்கள் அம்மா கோவமாக கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே வந்துட்டே நிற்கிறீங்க. அப்பா உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, அவள் இப்படி சொல்ல வார்த்தை வராது, ஆக்டிங் போடுறது, நட்டிக்கிறது, ஏதாவது ஒன்று சொல்கிறது, அவள் சொல்ல மாட்டா. பிள்ளைகிட்ட நீ எத்தனை தடவை கேட்டாலும் அவள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வரவே வராது. உங்கள் அப்பா இந்த மாதிரி உங்கள் அம்மாட்ட தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ரொம்ப கோவமாகவே. எனக்கு இல்லைங்க இருங்க நான் கேட்டேன், என்ன இது, நீ ஒன்றும் கேட்க வேணாம் புரியுதா, நான் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு மேரேஜ் பண்ணணுன்ட்டு. இல்லை நான் இப்படியே விட்டா இது சரிப்பட்டு வராது, இல்லைன்னா என்னையவே முட்டாளாக்குவா, வீட்டு கௌரவம் பிரச்சனை, மானம் கப்பல் ஏறிடும்.
பிள்ளையாலே நம்ம அவமானப்பட்டு நிற்க வேண்டியதான். அது நடக்கக்கூடாதுன்னா இவ்வளோ சீக்கிரமாக நம்ம மேரேஜ் பண்ணி கொடுக்கணும். நான் கூடிய சீக்கிரம் ஒரு பையனை பார்க்குறேன், இவளுக்கு நான் மேரேஜ் ஏற்பாடு பண்ணுறேன். உங்கள் அப்பா இந்த மாதிரி ரொம்ப கோவமாக சொல்லிடுறாங்க உங்கள் அம்மாட்டையும். ஸோ உங்கள் அம்மா எனக்கு சின்ன பொண்ணுங்க, சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுலாம் நான்லாம் பார்த்துட்டு மாட்டேன். சின்ன பொண்ணு தான் இப்படிலாம் வேலை பார்ப்பாங்களா? என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க? இதுக்கு மேலே நான் விட்டு வச்சா இன்னும் எனக்கும் மேலேயே வேலை பார்ப்பா போல இருக்கே. வாய்ப்பே இல்லடி பொண்ணாடி. அப்பா ரொம்ப சிட்டாக சொல்லிடுறாங்க உங்கள் அம்மாட்ட. உங்கள் அம்மாவுக்கு வேறு வழியே இல்லை. அப்பா இந்த மாதிரி சொல்லிடுறாரு. உங்களுக்கு இந்த விஷயத்த கேட்டோன்னா செம ஷாக் ஆகிடுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஸ்கல்லேருந்து நீங்கள் உங்கள் படம் கெஞ்சிறீங்க. உங்கள் அப்பா அதெல்லாம் எதுவுமே கேட்கல. உனக்கு முடிவு பண்ணது தான். உனக்கு பையனை பார்த்து மேரேஜ் பண்ண தான் போகிறேன். இதுக்கு முன்னாடி உன்னோட ஃபோனை நீ இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது, நீ வெளியும் போகக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசிடுறாரு. ஃபோனையும் பிடுங்கி வச்சிடறாரு. ஸோ உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே தேம்பி அழுதுட்டு அங்கேயே முட்டு போட்டு அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை, நீங்கள் பண்ணியிருக்கீங்க தப்பு. ஸோ உங்கள் அம்மாவும் எனக்கெல்லாம் இதில் தேவைதான் அப்படின்ட்டு அவங்க கிச்சன் வேலை பார்க்க போயிடுறாங்க. உங்கள் அப்பா ரூமில் போயிட்டு கோவமாக உட்காந்து சொந்தக்காரங்க கால் போட்டு இப்படி பேசிகிட்டு இருக்காங்க உங்கள் கல்யாண விஷயமா. ரூமில் போயிட்டு தேம்பி அழுகுறீங்க. அப்படியே ஜிக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா ஃபோன் எப்படி வச்சிட்டாரு உங்கள் அப்பா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி தலையை பிச்சுட்டு அப்படியே தேம்பி அழுதுட்ருக்கீங்க. இப்படி கொஞ்ச நாள் டேஸ் இப்படி தான் போகுது. ஸோ ஜேகே உங்களை பார்க்குறதே இல்லை. உங்களுக்கு கால் பண்ணாலும் ஆன்ரீச்சபிள், ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு தான் வருது. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. அப்படி தலையை பிச்சுட்டு இன்னும் உட்காந்துருக்கான். என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்ட்டு. ஜேகே உங்களை ரொம்ப லவ் பண்ணுவான், ரொம்ப மிஸ் பண்ணுறான். அவனுக்கே ஆட்டோமேட்டிக்காக டீயர்ஸ்லாம் வருது. அவங்க அம்மாட்ட சொல்லி ரொம்ப கிளம்பி அழுவான். அந்த மாதிரி என்னால் யாரும் பார்க்க முடியல. கிட்ட கால் பேசணும்னு நினச்சாலும் ஒன்றும் ஆன்ரீச்சபிள் வருது. என்னாச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி அவங்க அம்மாட்டையும் ஸோ தயங்கிட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்பான். ஸோ தயங்க தான் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுவான். ஒன்றும் இருக்காதுடா பால் இருக்குது அப்படின்ட்டு கம்ஃபர்ட் பண்ணி பேசி சமாதானப்படுத்திகிட்டு இருப்பான் ஜேகேவை. தயங்க தான். ஸோ இந்த சைடு நீங்கள் ஜேகே நினச்சி தான் ரொம்ப அழுவீங்க. அவன்கிட்ட பேச முடியல. அவன்கிட்ட நான் பேசணும், நேரில் பார்க்கணும் இல்லை நீ சொல்லி அழுதுட்டு ரொம்ப இது பண்ணிகிட்ருப்பீங்க. சாப்பிடக்கூட மாட்டீங்க. நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க ஜேகேவை, ரொம்ப லவ் பண்ணுறீங்க. இப்படி தான் கொஞ்ச நாள் டேஸ் இப்படி தான் போகுது. உங்களுக்கும் இப்படி தான் போகுது. ஸோ ஜேகேக்கும் இப்படி தான் போகுது. இப்படி கொஞ்ச நாள் போகுது. ஸோ இந்த சைட் ஜேகே தயம் இதுக்கு மேலே என்ன வெயிட் பண்ண முடியாது. நான் எஞ்சில் பார்த்து ஆகணும். அவளை போய் நான் பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும். என்னால் முடியலடா, அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏதோ ஒரு பிரச்சனை மட்டும் எனக்கு மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குடா. சரி ஓகே, நம்ம நேரில் போய் பார்க்கலாம், நேரில் போய் வீட்டில் போய் பேசலாம், நீ அழுகாத வா போகலாம் அப்படின்ட்டு ஜேகே அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு தான் போகிறேன். சரி பார்த்து போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு அனுப்பிச்சி வச்சிடறாங்க. ஸோ அவங்க கிச்சன் வேலை பார்க்க போயிடறாங்க. ஜேகே தான் கார் டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகுது. ஸோ கொஞ்சம் இதில் உங்கள் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடுறாங்க. தயங்கும் ஜேகேவும் காரை விட்டு இறங்கிட்டு ஸோ அப்படி தயங்கு பார்க்குறான். ஜேகேவும் பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ ஷாக் ஆகிடுறான். ஓகேடா, இந்த எபிசோட்ல நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஜேகே இதுக்கு செம ஷாக் ஆனால் அப்படி என்ன தான் பார்த்து செம ஷாக் ஆனால் ஸோ இதுக்கப்புறம் ஜேகேக்கு என்ன பிரச்சனை ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பிரச்சனை நீங்கள் வெளியே வருவீங்களா வரமாட்டிங்களா? ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பின்னாடி பேக்ரவுண்ட் சவுண்ட் ஏதாவது கேட்டிருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்கடா. ஓகேவா, பார்க்கலாம். நான் கிளம்ப டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு விஷயம் நான் பேசுகிறேன். பாய்.